இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிபி ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டோம் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடியா இருக்கு சார். மெடிசன்ஸ் வந்ததும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி மேடம். அண்ணா வாங்கிட்டீங்களாண்ணே? வாங்கிட்டேன் மேடம். இதுக்குள்ளேயே மருந்து இருக்கு? ஆமா மேடம், மருந்து கூலிங்கா இருக்க இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க மேடம். அதை திறந்து பார்க்கலாமா? திறந்து பார்க்க கூடாது மேடம். எந்த காரணத்துக்காகவும் பாக்ஸை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுத்தா மருந்து கெட்டு போயிடுமா மேடம்? சரி, அப்போ உள்ள வைக்க வேணாம். அந்த மருந்து என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நாங்க மேடம். சொல்லுங்க டாக்டர். எங்கம்மா இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு தயாரா இருக்கோம். எப்பதான் வருவீங்க? இப்பதான் டிரைவர் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்க இப்ப ஏர்போர்ட் முன்னாடி தான் இருக்கோம். இதோ இப்ப கிளம்பிடுவோம். சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு? என்ன சொல்றாங்க? ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறாங்களா? ஓகே. எப்படியும் இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. சொல்லு, என்ன விஷயம்? அக்கா, நீ சொன்ன மாதிரி வானதியை ஃபாலோ பண்ணி வந்தேன். அவ மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஏதோ மருந்து வாங்கிட்டு திரும்ப ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாக்கா. அது அந்த சுந்தரத்தை காப்பாத்த போற மருந்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. நான் கஷ்டப்பட்டு அந்த ஆளை படுத்த படுக்கையாக்கி வச்சா அவ அந்த ஆளை பிழைக்க வச்சு நடக்க வைக்க பாக்குறாளா? ஆமாக்கா. அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. இனிமே அந்த ஆளு வாழ்க்கை பூரா படுத்த படுக்கையா தான் கிடக்கணும். நீ அவ போற ஆம்புலன்ஸ் நம்பரை மட்டும் நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. அதுக்கப்புறம் மீடியை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, போட்டோலாம் எடுத்துட்டேன்க்கா. நான் உடனே இப்ப உங்களுக்கு அனுப்புறேன்க்கா. போதைப் பொருள் கடத்திட்டு வர ஒரு ஆம்புலன்ஸ் மதுரை டு விருதுநகர் வழியா வந்துகிட்டு இருக்கு. ஓவர். ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியல, உடனே செக் பண்ணுங்க. ஒருவேளை ஃபேக் நியூஸா இல்லாம உண்மையா இருந்தா என்ன பண்றது? அதனால அந்த வழியா வர ஆம்புலன்ஸை உடனே செக் பண்ணுங்க. அந்த ரூட்ல இருக்கிற எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ் வருதா? நம்ம மடக்கணும். போலீஸ் கிட்ட அந்த ஆம்புலன்ஸ்ல போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு பொருளே கலப்பி விட்டாச்சு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து எப்படி சரியான நேரத்துக்கு வருதுன்னு நானும் பாக்குறேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க. கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ் வருது பாருங்க, அதை பிளாக் பண்ணுங்க. அண்ணே போலீஸ் நிக்கறாங்கண்ணே, வேணாண்ணே நிறுத்தாதீங்க. ஓகே மேடம். நிறுத்து. அண்ணே நீங்க கொஞ்சம் நிறுத்தாம போங்கண்ணே. ஏய் வண்டி நிறுத்து. ஏய் வாங்க. யோ டிரைவர், அதை ஃபாலோ பண்ணு. போ சீக்கிரம் போ.